இன்னைக்கு அணைவு வேதியியல் இந்த பாடத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். இந்த கேள்வியெல்லாம் நீட்ல கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி MEN twice OXCl புத்தகத்தை வச்சுக்கணும், கிளீனா பாருங்க. 5ஆம் பாடத்துக்கு ஒரு மார்க். என்ற அணைவு சேர்மத்தில் உள்ள உலோக அணு அல்லது அயனி எம்மின், இந்த எம் இருக்கு இல்லையா, இந்த உலோக அயனியினுடைய முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இணைதிறன் மதிப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்கிறாங்க. முதன்மை இணைதிறன், இந்த உலோக அயனியினுடைய முதன்மை இணைதிறன் மற்றும் இரண்டாம் நிலை இணைதிறன் மதிப்புகளின் கூடுதல் மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. 3, 6, -3, 9 புத்தகத்தை வச்சுங்க, ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த அணைவு சேர்மத்தில் MEN twice OX சரியா, இந்த அணைவு சேர்மம் இருக்கு. இந்த Cl வந்து எதிரணி. அப்ப இது எப்படி இருக்கும்? நேர்மின் சுமை. இந்த அணைவு அயனி நேர்மின் சுமையா இருக்கும். இப்போ இந்த மைய உலோக அயனியினுடைய மின் சுமை ஆக்சிஜனேற்றை என்ன கண்டுபிடிக்கணும். சரியா, இது X ன்னு வச்சுக்கலாம். சரியா, இந்த ஈத்தேன் 1,2 டயமீன் அப்படின்ற ஈனி, இந்த எத்திலீன் டயமீன் கூட சொல்லலாம். இந்த ஈனியினுடைய மின் சுமை 0, நடுநிலை ஈனி. அப்போ 2 × 0. ஆக்சலேட்டோ ஈனி, இந்த ஈனியினுடைய மின் சுமை -2, இது -2 ஈக்குவல் டு +1 போடுங்க. அப்போ x 0 ஆயிடுமா, -2 ஈக்குவல் டு +1. அப்போ x க்கு என்ன வரும்? 3. அப்போ முதன்மை இணைதிறன் அது எவ்வளவு? 3. அல்லது ஆக்சிஜனேற்ற நிலை அல்லது ஆக்சிஜனேற்ற எண் வந்து 3. இப்போ இரண்டாம் நிலை இணைதிறன் பார்க்கணும். இரண்டாம் நிலை இணைதிறன் என்னது? அணைவு எண். கவனிங்க, இந்த ஈத்தேன் 1,2 டயமீன் இது வந்து இருமுனை ஈனி. நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து இருமுனை ஈனி. அப்போ 2 ஈனி இருந்தா 2 2 4, அந்த ஈனி வந்து 2 அணுக்கள் மூலமாக உலோக அயனியுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இது இருமுனை ஈனி, ஞாபகம். அதே மாதிரி ஆக்சலேட்டோ அயனி கூட இருமுனை ஈனி, இதுவும் இருமுனை. அப்போ 2 1 3 இருமுனை இருக்குது. அப்போ 3 × 2 எவ்வளவு? 6. அணைவு எண் அல்லது இரண்டாம் நிலை இணைதிறன் எவ்வளவு? 6. அதாவது இதுவும் இருமுனை ஈனி, இதுவும் இருமுனை ஈனி. அப்போ மொத்தம் 3 ஈனி இருக்கா, இருமுனை ஈனி. ஸோ 3 2 6, இதுதான் இரண்டாம் நிலை இணைதிறன். இப்போ கூட்டிடுங்க, முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணைதிறன் கூட்டினா 3 + 6 9. சரியா, அப்ப சரியான விடை 4வது ஆப்ஷன் இ. ஓகே, நல்ல கவனிச்சு, ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ் எல்லா டாபிக்ல. சரி, 2வது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கடினமான கேள்வி, நீட்ல கூட கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. 0.01 m திறனுடைய, நல்ல கவனிச்சு படிக்கிறேன், இந்த திறனுடைய 100 ml பென்டா அக்வோ குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு. சொல்லுங்க, பென்டா அக்வோனா H2 5 இருக்குது, குளோரிடோனா Cl ஈனி, குரோமியம் 3 குளோரைடு, குரோமியம் 3 குளோரைடு. எப்படி என்ன ஃபார்முலா வரும்னா, நல்ல கவனிங்க, இது நடுநிலை ஈனி, இது என்ன மின் சுமை? எதிர் மின் சுமை. அப்போ இது என்ன சொல்றான்? குரோமியம் 3 குளோரைடு இல்லையா. அப்போ இது மின் சுமை 3, இது நடுநிலை ஈனி, இது எதிரணி. அப்போ என்ன இருக்கும்? 3 - 1 2 இல்லையா. அப்போ இந்த அணைவு அயனியோட மின் சுமை 2+. அப்போ வெளியில 2 குளோரின் இருக்கும், புரியுதா? 2 Cl. இதுதான் வந்து பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு. இது அணைவு சேர்மம். இது 0.01 திறனுடைய 100 ml இந்த அணைவு சேர்மம் இந்த கரைசலுடன் அதிக அளவு சில்வர் நைட்ரேட்டை சேகரிக்கும். என்ன சேகரிக்கும்? சில்வர் நைட்ரேட்டை சேர்க்கும் போது வீழ்படிவாகும் AgCl இன் மோல்களின் எண்ணிக்கை கேட்கலாம். அதாவது இதனுடன் என்ன பண்றோம்?
அதிக அளவு வெள்ளி நைட்ரேட் சேர்க்கிறீங்க. சேர்க்கும் போது எவ்வளவு வெள்ளி குளோரைடு மோல் உண்டாகும், வெள்ளி உருவாகும் வெள்ளி குளோரைடுடைய மோல்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க 4 ஆகும். இப்போ கவனிக்கணும். இப்போ ஃபார்முலா என்ன ஃபார்முலா சொன்னேன்? CrH2O 5 times Cl2. இப்போ முதல்ல நல்லா கவனிக்கணும். 1 மோல் அணைவு சேர்மம் புரிஞ்சுக்கணும். இப்போ 1 மோல் அணைவு சேர்மம் இதோட நம்ம வெள்ளி நைட்ரேட் சேர்க்கணும். வெளியில் எத்தனை குளோரின் இருக்கு? 2. இதுதான் இடப்பெயர்ச்சி ஆகும். 2 குளோரைடு அயன், சாரி 2 குளோரைடு அயன். இதுதான் வெள்ளி நைட்ரேட்டோட வினைப்பட்டு வெள்ளி குளோரைடை கொடுக்கும். சரியா? 2 குளோரைடு அயன் இருக்கு இல்லையா வெளியில. அப்போ 2 அதாவது 1 மோல் வெள்ளி நைட்ரேட் வினை புரிந்தா 1 மோல் வெள்ளி நைட்ரேட்டுடன் வினை புரிந்து 2 மோல் வெள்ளி குளோரைடை தருகிறது. நல்லா கவனிக்கணும். அதாவது இப்படி சொல்லலாமா? சாரி இப்படி சொல்லலாமா? 1 மோல் அணைவு சேர்மம், கவனிக்கணும், 1 மோல் அணைவு சேர்மம், நல்ல கவனிக்கணும், 2 மோல் Cl- அயனை தருகிறது. கரெக்டான 1 மோல் அணைவு சேர்மம் 2 மோல் Cl- தரும். அதனால வெள்ளி நைட்ரேட்டோட வினைப்பட்டு 2 மோல் வெள்ளி குளோரைடை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. 1 மோல் அணைவு சேர்மம் வெள்ளி நைட்ரேட்டோட வினைப்பட்டு 2 மோல் வெள்ளி குளோரைடை கொடுக்கும். ஓகே. நான் இப்போ முதல்ல என்ன பண்ணோம்? இதில் இருக்கிற மோல் எண்ணிக்கை இந்த 0.01 m திறனுடைய 100 ml இந்த அணைவு சேர்மத்தை எவ்வளவு மோல்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலானா மோல்களின் எண்ணிக்கை பை கனஅளவு. மோல்களின் எண்ணிக்கை பை கனஅளவு. இப்போ மொலாரிட்டி 0.01 மோல் தான் தெரியாது. இதில் எத்தனை மோல் இருக்குன்னு பார்க்கலாம். கனஅளவு 100 ml 100/1000 அடிச்சுன்னா 1/10 மேலே போடுமா? ஸோ 0.01 = 10x வரும். அப்போ x = 0.01/10 that is equal to 1 × 10⁻³ மோல். அப்போ இதில் இவ்வளோ மோல் இருக்கு. 1 × 10⁻³ மோல். இப்போ நான் சொன்னேன் 1 மோல் அணைவு சேர்மம் 2 மோல் வெள்ளி குளோரைடை கொடுக்கும். ஏன்னா இதுல 2 Cl- அயன் இருக்கிறதுனால. சரியா? அப்போ 1 × 10⁻² மோல் அணைவு சேர்மம் இது மாதிரி 2 × 10⁻³ மோல் வெள்ளி குளோரைடை கொடுக்கும். ஒரு மோல் வந்து 2 மோல் வெள்ளி குளோரைடை கொடுக்குது அணைவு சேர்மம். அப்போ இத்தனை மோல் வந்து எவ்வளவு மோல் வெள்ளி குளோரைடை கொடுக்கும்? 2 × 10⁻³ that is equal to 0.002. இதான் விடை. சரியான விடை பி. பி தான் கொடுத்துட்டாங்க 0.002. நெக்ஸ்ட் காணி மூணாவது. இது ஈஸி தான். எல்லாமே நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண மாட்டோம். அது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. மூணாவது காணி MsO4Cl6H2O காணி. ஒரு அணைவு சேர்மம் இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ளது. புரியுதா? இச்சேர்மத்தின் நீர் கரைசலானது பேரியம் குளோரைடு கரைசலுடன் வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது. இது வந்து வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது. அப்போ அதாவது பேரியம் சல்பேட்டை தருகிறது. அப்போ என்ன அர்த்தம்? சல்பேட் அயனி அணைவு அயனிக்கு வெளியில இருக்கும். சரி, எளிய அயனியாக இருக்கும். சல்பேட்டு வெளியில இருக்கும். அது ஞாபகம். சரி, அடுத்தது சில்வர் நைட்ரேட் கரைசலுடன் சேர்க்கும் போது எந்தவித வீழ்படிவும் தருவதில்லை. சில்வர் நைட்ரேட்டோட குளோரைடு வீழ்படிவை தருவதில்லை. அப்போ குளோரின் எங்க இருக்கும்? அணைவு அயனிக்குள்ள இருக்கும். ஓகே, அணைவு கோணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அணைவு கோணத்தில் இருக்கும். அப்போ என்ன ஃபார்முலானா H2O மொத்தம் அணைவு எண் 6 தான் கொடுத்துருக்காங்க. அணைவு எண் 6 தான் மேக்சிமம். சரியா? 6ல் குளோரின் கண்டிப்பா உள்ள இருக்கும். ஏன்னா வெள்ளி குளோரைடு தான் கொடுக்குறோம். சல்பேட்டு வெளியில் இருக்கும். ஏன்னா பேரியம் சல்பேட் பேரியம் குளோரைடோடு வினைப்பட்டு வெண்மை நிற பேரியம் குளோரைடு வினைப்பட்டு வெண்மை நிற வீழ்படிவு தருது. அப்போ SO4 வெளியில் இருக்கும், குளோரின் உள்ள இருக்கும்,
அணைவி 4 தான். அப்போ 1 ஆச்சா? இதோட இருக்கும் 5 தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போ ஒரு வாட்டத்தில் 6 வாட்டரில் ஒரு வாட்டர் வெளியில் போடும். தட்ஸ் ஆல். இதான் ஃபார்முலா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா MH2O 5 times ClSO4 H2O. சரியான விடை E. புத்தகத்தில் பார்த்தனே வாங்க, ஆப்ஷன் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் கவனம். 4வது क्वेश्चन. 4வது FeH2O 5 times NOSO4. இது வந்து என்ன பேர்னா தெரிஞ்சுங்கோ. பென்டா அக்வா நைட்ரோசினியம், பென்டாக்வோ நைட்ரோசினியம் அயன் 1 சல்ஃபேட், இரும்பு 1 சல்ஃபேட் அப்படின்னு பேர். பென்டாக்வோ நைட்ரோசினியம். இதில் ஈனி வந்து நேர்மின் சுமை உடையது. நைட்ரோசினியம் ஈனி என்ன, இரும்பு 1 சல்ஃபேட். இது வந்து நைட்ரேட்டை கண்டுபிடிக்கிற ஆய்வு பழுப்பு வளைய சோதனையில் உண்டாகும். இந்த பழுப்பு வளைய உண்டாகும் இந்த சேர்மம் தான். பென்டாக்வோ நைட்ரோசினியம் இரும்பு 1 சல்ஃபேட். அவ்வளோ. இதில் இரும்பின் ஆக்சிஜனேற்ற நிலை மற்றும் ஈனி மீதான மின்சுமை கேட்கிறாங்க. இதில் இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +1 நாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஈனி என்ன சொன்ன, நைட்ரோசினியம் ஈனி அப்படின்னு சொன்ன. நைட்ரோசினியம்ங்கிறது நேர்மின் சுமையுடைய ஈனி. சரியா? வேணும்னா இந்த இரும்பினுடைய மின் சுமை கண்டுபிடிக்கலாம். நைட்ரோசினியம் வந்து +1 சொன்னா, இது வந்து நைட்ரோசினியம் வந்து என்னது, நேர்மின் சுமை கொண்ட ஈனி. இப்போ இது X, இதோட மின் சுமை தெரியாது இல்லையா, வச்சுக்கலாம். X வச்சுக்கலாம். இது 0. நைட்ரோசினியம் மின் சுமை +1 ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க, SO4 -2 தானே. இது -2 வெளியில் இருக்கிற அயனி. அப்போ இது அணைவு அயனி +2. அப்போ இது +2 படுங்க. அப்போ Xக்கு என்ன வரும், 2 - 1 1. அப்போ இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை என்னது, +1. இரும்பினோட ஆக்சிஜனேற்ற நிலை +1. இந்த ஈனி வந்து நைட்ரோசினியம் ஈனி, இது +1, இதுவும் +1. அப்போ ஆன்சர் என்னன்னா +1 +1. ஆக்சிஜனேற்ற நிலையும் 1, இந்த ஈனியினுடைய மின்சுமையும் 1. இப்போ ஞாபகம். இதுக்கு ஆன்சர் E. 4வது. ஓகே, 5வது விஷயம் நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. IUPAC வழிமுறையின்படி 5வது 2 சேர்மத்துக்கு பேர் மட்டும். நல்லா கவனிக்கணும். பேர் மட்டும் தான். 4 ஆப்ஷனு. நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். சரியான விடை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த அணைவு சேர்மத்துக்கு என்ன பேர்னா, நல்லா கவனிக்கணும். இப்போ ஈனியை வந்து அகரவரிசை முதல்ல குளோரைடு, குளோரின் இருக்குல்ல, அது என்ன மின்சுமை, எதிர் மின்சுமை. அப்போ இந்த அணைவு அயனியுடைய மின்சுமை நேர் மின்சுமை. இது மைனஸ், இப்போ பிளஸ். அணைவு அயனி நேர்மின் சுமையாக இருந்தால் முதல்ல ஈனி எல்லாம் எழுதணும் அகர வரிசைப்படி. அதுக்கப்புறமா உலோகத்தின் பேர் எழுதணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜனேற்ற நிலை. அதுக்கப்புறமா அந்த எதிரெய்தி. அவ்வளோதான் எழுதலாமா? இப்போ ஈனி பார்த்தோம்னா எது முதல்ல வரும், இது குளோரிடோ, இது எத்திலீன் டயமீன், ஈத்தேன். இப்படி ஈத்தேன் 1,2 டயமீன். அது வந்து பின்னாடி தான் ஈ கப்பு, இதுக்கு தான் அப்புறமா தான் வரும் இல்லையா. அப்போ குளோரிடோ, குளோரிடோ. இது என்ன பேர் சொன்ன, ஈத்தேன், சாரி குளோரிடோ ஆச்சா. அடுத்தது 2 இருந்தா டைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா ஈத்தேன் டயமீன் அல்லது ஈத்தேன் 1,2 டயமீன், இந்த ஈனிக்கு நம்ம என்ன சொல்றோம், 2 இருந்தா ட்ரிஸ், ட்ரிஸ் இல்ல பிஸ், இல்ல பிஸ்ன்னு சொல்லுவோம். 2 இருந்தா என்ன பேரு, பிஸ். 3 இருந்தா ட்ரிஸ். அப்போ குளோரிடோ, பிஸ், ஈத்தேன் 1,2 டைஅமீன். இதுக்கு பேர் என்னன்னா தெரிஞ்சுக்கோ, நைட்ரைட்டோ. என்ன பேரு, நைட்ரைட்டோ. ஆனா எது எந்த அணு மூலமாக பிணைப்பு ஈடுபடுது, ஓ இல்லையா. அப்போ KO நைட்ரைட்டோ என்ன சொல்லுவோம், KO. கோபால்ட், உலோகத்தின் பேர் அப்படியே எழுதணும், கோபால்ட். ஆக்சிஜனேற்ற நிலை 3 வரும். எப்படி 3 சார், இது X வச்சுங்க,
இது நடுநிலை ஈனி 0, இது எதிர்மின் சுமை கொண்ட ஈனி -1, இது -1 ஈக்குவல் டு +1. அப்போ என்ன வரும் -2 அப்படி போட்டு +2. அப்போ x வந்து +2. அப்போ ஆக்சிஜன் நிலை 3, வெளியில குளோரின் இருக்குன்னா குளோரைடு. இதான் குளோரிடோ bis ஈத்தேன் 1,2 டயமீன் நைட்ரைடோ KO கோபால்ட் 3 குளோரைடு. ஆப்ஷன் E. இதே மாதிரி இன்னொரு அணைவு சேர்மம் கொடுத்துட்டு 1 மார்க் கூட கேட்கலாம். இந்த மாதிரி क्वेश्चन 2 மார்க் கூட கேட்கலாம். அணைவு சேர்மத்துக்கு பேர் K3 Al C2O4 சொல்லுங்க. K வந்து என்ன மீன் சுமை? பொட்டாசியம் நேர் மீன் சுமை. 3 பிளஸ் இருக்குது, அப்போ இது 3 மைனஸ். சரியா? எப்பயுமே நம்ம நேர் எண்ணி தான் ஃபர்ஸ்ட் பெயர் எழுதணும். பொட்டாசியம் ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் எழுதணும். அடுத்தது எதிர் அதாவது அணைவு அயனி எதிர்மின் சுமையாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம ஈனி பேர் தான் எழுதணும். சரியா? ஈனி இது என்ன ஈனினா ஆக்சலேட்டோ. 3 இருந்தாக்கா ட்ரை, 3 இருந்தாக்கா என்ன சொல்றோம் ட்ரை. இந்த ட்ரிஸ் எப்போ வரணும்? எத்திலின் டயமீன் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி தான். அதாவது ஈனிலேயே டையின் வந்தால் தான் பிஸ் ட்ரிஸ் நம்ம போடணும். ட்ரை ஆக்சலேட்டோ, ஆக்சலேட்டோ. ஓகே, இது ஏஎல் அலுமினியம் ஏஎல். இப்போ அணைவு அயனி எதிர்மின் சுமையா இருந்தா உலோகத்தின் பெயரோட ஏடியும் சேர்த்துணும். பெயர் வரும் அலுமினேட்டோ, அலுமினேட்டோ அப்படின்னு வரும். ஓகே, அலுமினேட் அலுமினேட்டோ என்ன அர்ஜென்டேட் அலுமினேட் அலுமினேட் அலுமினேட். இப்போ வந்து காப்பர் இருந்தாக்க குப்ரைட், சில்வர் இருந்தாக்க அர்ஜென்டேட், அது மாதிரி அலுமினேட். ஓகே, 3 இது ஆக்சிஜனேட் நிலை பாருங்க. ஆக்சிஜன் நிலை எப்படின்னா இது எக்ஸ் வச்சுக்கலாமா? அலுமினியத்துக்கு எக்ஸ். ஆக்சிலேட் வந்து -2 மீன்ஸ் ஆக்சிலேட் இது எக்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சிலேட் வந்து -2, 3 இருக்குது. 3 × -2 -6 ஈக்குவல் டு -3 போட்டுனா எக்ஸுக்கு என்ன வரும்? 3 வரும். அப்போ அலுமினேட் 3 அவ்வளோதான். அலுமினேட் 3 சொன்னோம். இதான் இந்த நல்லா கவனிக்கணும். சாரி ஃபெரேட் அது அலுமினியம் கிடைக்கும். இது இப்போ சொல்லப்போனா பொட்டாசியம் நேரை முதல் எழுதுறோம். அப்புறம் 3 தான் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட் ஆக்சிலேட் நிலை 3 போடலாம். சரியா? சரியான விடை E. இதுவும் 4ஆம் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கவனி 7வது கேள்வி பார்த்து பின்வருவனவற்றுள் 1.73 போர் மேக்னட்டான் காந்த திருப்பு திறன் மதிப்பினை பெற்றுள்ளது எது? 4 அணைவு அயனி கொடுத்துருக்காங்க. அணைவு சேர்மம் கொடுத்துருக்காங்க. அணைவு அயனி கொடுத்துருக்காங்க. எதுல காந்த திருப்பு திறன் 1.73 கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு காணி. இப்போ இந்த டைட்டானியம் இருக்கு இல்லையா, மைய உலோக அயனி, அதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா டைட்டானியத்துக்கு வந்து அணியின் 22. சரியா? அப்போ ஆர்கான் 4s2 3d2 வரும். 18 20 22. இது பார்த்தீங்கன்னா 4 குளோரின் இருக்குல்ல, 4 குளோரைடு புரியுதுல? அதாவது 4Cl, Cl வந்து மைனஸ் ஸ்டார். அப்போ 4Cl மைனஸ்னா 4 × -1 -4னா இது என்ன மின்சுமையா இருக்கும்? +4. அதாவது குளோரினுக்கு மின்சுமை -1. அப்போ 4னாக்க இது -4. அப்போ இது என்னவா இருக்கும்? உலோக அயனி +4. +4னா இதுல 2 போய்டும், இதுல 2 போய்டும். ஓகே, அவ்வளவுதான். அப்போ இதுல தனித்த எலக்ட்ரானே கிடையாது. டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானே இல்லை, தனித்த எலக்ட்ரானே கிடையாது. அப்போ காந்த திருப்பு திறன் 0. காந்த திருப்பு திறன் நியூன் போடுதாமா 0. சரி, அடுத்து பாருங்க பி. நல்ல கவனிக்கும். இப்போ இந்த சரி பாருங்க, இது பார்த்தீங்கன்னா கவனிக்கும். இப்போ கோபால்ட் என்ன மின்சுமை பாருங்க, நல்ல கவனிக்கும். இப்போ கோபால்ட் எக்ஸ் ஊற்றிக்கலாம். குளோரினுக்கு மின்சுமை -1ன்னு சொன்னேன். -1 -6 ஈக்குவல் டு -4. எக்ஸுக்கு என்ன வரும்? 2. அப்போ கோபால்ட்டோட மின்சுமை +2.
கோபால்ட் +2. சரி, கோபால்ட்டுக்கு அணு எண் வந்து 27. 27னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆர்கான் 4s2 3d7 வரும். 27னா 2+னா இது போயிடும். ஓகே, சரி. இதுல Cl வந்து தெரிஞ்சுங்க, வலிமை குறைந்த ஈனி. அப்போ உயர் சுழற்சி, அதாவது உயர் சுழற்சி சேர்மம், வலிமை குறைந்த ஈனி. அப்போ கவனிங்க, இது அணைவு எண் என்ன? 6 தானே. அணைவு எண் 6னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி சொல்லியிருக்கோம். என்ன CFT பிரகாரம் படிக புலப்பு கொள்கை இல்லையா, புலப்பிழப்பு கொள்கை பிரகாரம் நல்லா கவனிக்கணும். இந்த டி ஆர்பிட்டா ரெண்டாவது பிரியோ ஒன்று T2D எண்முகி அணைவில், இன்னொன்று EG. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வந்து வலிமை குறைந்தது தெரிஞ்சுக்கணும். அப்போ உயர் சுழற்சி. அப்போ 7 எலக்ட்ரான் எப்படி ஃபில்அப் ஆகணும்? 1 2 3 மேலே போயிடும். 4 5 வலிமை குறைந்த ஈனியாக இருந்தான். சரியா? அப்புறம் 6 7. அப்போ எவ்வளவு நீங்கள் தனித்த எலக்ட்ரான் இருக்கு? எலக்ட்ரான் அமைப்பு சொல்லுங்க. T2Gல 5, EGல 2. கரெக்டா? T2Gல 5, EGல 2. அப்போ காந்த திருப்பு திறன் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, தனித்த எலக்ட்ரான். √n × n+2 போட்டீங்கன்னா 3 × 3+2 √15. அப்போ 1.73 கிடையாது. நெக்ஸ்ட் கவனிங்க. புரியுதா? மூணாவது நல்ல கவனிங்க. மூணாவது CuNH3 4 2+. கவனிங்க. இப்போ இதுல இந்த தாமிரத்தினுடைய மின்சுமை பார்க்கலாம். இது வந்து நடுநிலை ஈனி 0. அப்போ x 0 + 0 = 2. அப்போ காப்பருக்கு மின்சுமை 2+ தான். அணு எண் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் 1 to 30 வரைக்குமா தெரிஞ்சுக்கணும். காப்பருக்கு 29. அப்போ ஆர்கான் காப்பருக்கு மட்டும் எழுதி நடக்கும்போது சொல்லியிருப்பேன். எப்படி வருதுன்னா 18 எலக்ட்ரான். அப்புறம் வந்து 4s1 3d10. இதான் எலக்ட்ரான். 4s ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காப்பருக்கு 4s2 3d9 வரும் இல்லையா. பாருங்க 18 20 29. ஆனால் டி ஆர்பிட்டால் முழுமையாக நிறைவிடும். 11லேயே வந்துருக்குது இல்லையா. அதே மாதிரி 4வது பாடத்திலே வந்துருக்கு, இடைநிலை தென்முறை பாடத்தில். இதான் காப்பருக்கு எலக்ட்ரான். ஆர்கான் 4s1 3d10. இப்போ 2+னா இதில் 1 போடு. எஸ்எல் தான் 1 போகும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இதுலேருந்து 1 எவ்வளவு? 9. கவனம். இப்போ இந்த அமோனியா வந்து வலிமையான ஈனி. எனது வலிமையான ஈனி. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அணைவு எண் என்ன? 4. ஓகே, அணைவு எண் 4 சரியா. நான்முகி அமைப்பில் எப்படி பிளவுபடும்னா EG வந்து ஆற்றல் குறைவு, T2G ஆற்றல் அதிகம். EG ஆற்றல் குறைவு. சரியா? புரிஞ்சுதுங்க. EG தான் ஆற்றல் குறைவு. எதுல? நான்முகி அமைப்பில். சரியா? அணைவு 4 இருக்குல்ல, நான்முகி. EG தான் ஆற்றல் குறைவு, T2G அதிகமாக இருக்கும். இது வந்து அமோனியா வலிமை மிக்க ஈனி. அப்போ உயர் சுழற்சினா கீழே முதல்ல ஃபில்லப் ஆயிட்டுனா, புரியுதா? சாரி, வலிமை மிக்க ஈனினா தாழ் சுழற்சி. வலிமை மிக்க ஈனினா என்ன சொல்றோம்? தாழ் சுழற்சி. ஈனி வலிமையானதுன்னா எலக்ட்ரான் முதல்ல இங்கே ஃபில்லப் ஆயிடும். சரியா? வலிமையான ஈனி. அப்போ 9 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் 1 இங்க 2 3 4 5 6 7 8 9 ஆகும். அப்போ எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் இருக்கு? ஒரு தனித்த எலக்ட்ரான் உள்ளது, 1 இருக்குது. அப்போ காந்த திருப்பு திறன் பார்த்தீங்கன்னா √1 × 1+2 √3. கரெக்டாக √3. அப்போ என்ன ஆன்சர்? 1.73 தான். புரியுதா? இந்த ஆன்சர் வந்து எது? சி. அதாவது 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இது தெரியும். நல்ல கவனம். டி NiCN4 2-. நல்ல கவனம். இது வந்து அணைவு எண் எவ்வளவு? 4. தெரிஞ்சுங்க. முதல்ல இந்த நிக்கலுடைய மின் சுமை பார்த்துக்கலாமா? இதை பார்த்தீங்கன்னா நிக்கல் X வச்சுக்கலாம்.
சைனைடுக்கு வந்து -1 -4 ஆகிடும். சைனைடு சரியா, அது மாதிரி குளோரின் இதெல்லாம் -3 சொன்னாங்க. ஈக்குவல் டு -2 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன வரும் 2. அப்போ நிக்கலுடைய மின் சுமை எவ்வளவு 2+. எலக்ட்ரான் அமைப்பு அணையின் 28 இப்படி ஆர்கான் 4s2 3d8 இது நிக்கலுக்கு 2+னா இது போயிடும் சரியா. ஆனால் அனைசியம் இது 4 இருக்குது. நான்முகி அமைப்பு கிடையாது. Cn வந்து வலிமையான ஈனி, இதனால இது வந்து தலசதுரம். ஓகே, நாம் தலசதுரம். அதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம புத்தகத்தில் தப்பா இருக்குது. இந்த தலசதுரத்துக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும், டி ஆர்பிட்டால் எப்படி பிளவுபடும், ஆக்சுவலாக இது காலேஜ் லெவல். இது நமக்கு வந்து புத்தகத்தில் எது கொடுத்துருக்காங்க, எண்முகியும் எதுவும் நான்முகியும் தான். இது தலசதுரம். தலசதுரம் சும்மா தெரிஞ்சுங்கோ. தலசதுரத்தில் எப்படி இந்த டி ஆர்பிட்டால் பிளவுபடுதுன்னா ஸ்பிளிட் ஆகுதுன்னா dxy dyz, அப்புறம் இதை விட ஆற்றல் அதிகம் dz², அப்புறம் dxy சாரி xz xz to yz ஆற்றல் குறைவு, அப்புறம் dz², அப்புறம் dxy, லாஸ்ட் தான் dx² - y². இது வந்து தேவையில்லை. சரி, ஆன்சர் மட்டும் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் மட்டும் சரியா, இது கிடையாது. இப்போ 8 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணோம், 1 2 3 4. முதல் ஆற்றல் குறையுது 5 6 7 8. இப்போ தனித்த எலக்ட்ரானே கிடையாது. அப்போ என்னது, காந்த திருப்புத்திறன் 0. இது மட்டும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் தப்பா இருக்குது. நான்முகி மாதிரியே கொடுத்துருக்காங்க. என்னுடைய வடிவம் வந்து தலசதுரம். தலசதுரத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் பிளவுபடும். ஓகே, நெக்ஸ்ட் மாத்திடலாம் சொல்லிட்டு. 8வது பேலன்ஸ் வந்து E சொல்லிட்டேன். 3வது 8வது பாருங்க. 8வது ஈஸி தான். உயர் சுழற்சி. உயர் சுழற்சின்னா வலிமை குறைந்த ஈனி. உயர் சுழற்சின்னா வலிமை குறைந்த ஈனி. கீழே ஒவ்வொன்று ஃபில்அப் ஆகிட்டு அடுத்து மேலே போயிடும், இணையாக கீழே. உயர் சுழற்சி D5 எண்முகி அணைவு ஒன்றின் D5 இந்த மாதிரி முக்கியம். என்ட்ரன்ஸ் நீட்ல கேட்பாங்க. இப்போ D5 D4 கேட்கலாம். D5 எண்முகி அணைவு ஒன்றின் படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கேட்கலாம். D5 நல்லா எண்முகில எப்படி முதல்ல பிரியும், D ஆர்பிட்டால், அதாவது T2G அப்புறம் AG. புரியுதா? D5 என்ன சொல்லிருக்கேன், உயர் சுழற்சின்றான். உயர் சுழற்சினா 1 2 3 4 5. உயர் சுழற்சி தான். உயர் சுழற்சினா வலிமை குறைந்த ஈனி. வலிமை குறைந்த ஈனி கீழே வந்து இணையாகாது. இது 3ஆயிரத்துக்கு மேலே போட்டு இதான் உயர் சுழற்சியினுடைய எலக்ட்ரான். இப்படி மாற்றி கேட்கலாம். அதே D5 கொடுத்துட்டு தாழ் சுழற்சி, அப்போ எலக்ட்ரான் இங்கே இணையாயிடும். இங்கே 2 வந்துடும், இந்த 2. ஓகே, உயர் சுழற்சினா மேலே. சரி, இதில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் சொல்லியிருக்கேன். அதாவது ஈனி புலத்தில் எலக்ட்ரானின் ஆற்றல், அப்புறம் ஐசோ நடுநிலை புலத்தில் தானே. இப்போ சொல்லுங்க, இப்போ எப்படி என்ன ஃபார்முலானா T2G உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை Nt2G இன்டு -0.4 இதுதான் ஃபார்முலா. அப்புறம் NEG உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இன்டு 0.6 டெல்டா நாட் பிளஸ் NP ஈனி புலத்தில் உள்ள எலக்ட்ரான் இரட்டை எண்ணிக்கை எண்ணிக்கை இன்டு P மைனஸ் இது ஈனி புலத்தில். இது வந்து சமச்சீர் புலம். சமச்சீர் சொல்றோம். சமச்சீர் புலத்தில் உள்ள எலக்ட்ரான் இரட்டை எண்ணிக்கை இன்டு P இணையாக்கும் ஆற்றல். இதான் ஃபார்முலா. Crystal field stabilization என்ன ஃபார்முலா, Nt2G into -0.4 plus NEG plus 0.6 delta naught. Okay, plus NP plus NP into P இது வரைக்கும் ஒரு ஃபுல்லா மைனஸ்
np dash p அவ்வளவுதான். ஓகே சரி, இது கிளியரா புரிஞ்சுதா? சரி, இப்போ சொல்லுங்க. N320 T20 எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 3 into minus 0.4. இதுல EG எவ்வளவு இருக்கு? 2 into 0.6 delta naught plus ED புலத்துல எலக்ட்ரான் ரெட்டை இருக்கா? இல்ல, எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. 0 into P. இதே மாதிரி சமச்சீர் புலம் D5 வச்சுக்கலாம். சமச்சீர் புலத்துல கூட பார்த்தீங்கன்னா சமச்சீர் புலம்னா ED இல்லாத போது கூட இந்த 5 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5 தனித்தனியா தான் இருக்கும். அப்பவும் எலக்ட்ரான் ரெட்டை இருக்காது. அப்போ அது 0 into P. அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இது -1.2 கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க நீட்லலாம். இது 1.2 டெல்டா நாட், இது 0 0 இல்லையா? ஆன்சர் என்ன? இது 0 தானே? 0. அப்போ உயர் சுழற்சி D5 எண்முகி அணைவுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அதாவது படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் 0 ஆகும். ஆன்சர் வந்து பி. உங்களால் ஈஸி தான். உங்களால் ஈஸி. இது டைரக்டா இருக்கும். இப்போ 4 அணைவு சேர்மம் கொடுத்துருக்கு. CO CN6 3- A or B CO oxalato. அடுத்தது CO H2O 6 time. இது வந்து CO NH3 6 time. கொடுத்தது பின்வருவனவற்றுள் அதிகபட்சம் டெல்டா நாட், அதாவது படிக புல பிளப்பு ஆற்றல் அது எதுக்கு அதிகம் கேட்கலாம். எதற்கு அதிகம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிக்கணும். இந்த 4 அணைவு சேர்மத்திலையும் மைய உலோக அயனி எது? CO3+ தான். எல்லாத்துலேயும் ஒன்று தான். ஆனால் ஈனி மட்டும் மாறும். இந்த 4 ஈனில சைனைடு Cn- தான் வலிமையான ஈனி. புரியுதா? வலிமையான ஈனி. வலிமையான ஈனினால்தான் அது டெல்டா நாட், படிக புல பிளப்பு ஆற்றல் அது அதிகம். வலிமையான ஈனி டக்குன்னு திக்கச்சிடும். இந்த 6 கூட செஞ்சுக்கும். ஈனிகளில் படிக புல பிளப்பு திறன் வரிசை தெரிஞ்சுக்கோ. I- அப்புறம் Br-, Sn-, அப்புறம் Cl-, அப்புறம் S2-, F-, ஹைட்ராக்சைடு, அப்புறம் 2 யூரியா, 2 சேம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சலேட்டு, அடுத்தது நீர் H2O, அடுத்தது MCS, அடுத்தது அமோனியா, எத்திலீன் டயமீன், NO2, சயனைட், CO. அப்போ எதுக்கு வந்து படிக புல பிளப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும்னா வலிமையான ஈனி எதுனா Cn தான். இந்த ஆர்டர் பிரகாரமா Cn டிக்கெட்லாம் 10 நல்ல டக்குனு பின்வருவனவற்றுள் ஃபர்ஸ்ட் ஏ ஆன்சர் 9வது ஆன்சர் ஏ. 10 பாருங்க. பின்வருவனவற்றுள் எலன்ஷோமர் இணைகளை தர வல்லது கேட்கலாம். எலன்ஷோமர்னா ஒளி சுழற்சி மாற்றியங்கள். நல்ல கணிதம். இது என்ன மாற்றியம்னா நல்ல கணிதம். இது வந்து தராது ஒளி சுழற்சி மாற்றியத்தை. சரியா? ஒளி சுழற்சி மாற்றியத்தை தராது. இது வந்து அணைவு மாற்றியத்தை தரும். இந்த ஈனி வந்து இந்த ஈனி இங்க வந்துடும், இந்த ஈனி இங்க வந்துடும். அணைவு மாற்றியத்தை தான் கொடுக்கும். சரியா? அடுத்தது பாருங்க. CO EN Cl2 Cl. ஓகே, இது மட்டும்தான் எலன்ஷியோமரை தரும். இது கண்டிப்பா தரும். அதாவது ஒளி சுழற்சி மாற்றியங்களை இந்த இதான் கொடுக்கும். அதாவது இந்த சேர்மத்தில் தெரிஞ்சுக்கணும். இந்த சேர்மத்தில் அணைவு சேர்மத்தில் 2 விதமான வடிவியல் மாற்றியம் இருக்கு. ஒன்று சிஸ், இன்னொன்று டிரான்ஸ். புரியுதா? டிரான்ஸ்னா ஒத்த தூய் எதிரெதிராக இருக்கும்.
இது நல்லா கவனிக்கணும். இது டிரான்ஸ். அடுத்தது சிஸ். சிஸ்னா ஒத்த தொகுதி கிட்ட கிட்ட பக்கத்து பக்கத்து. சரியா? இந்த சிஸ் மாற்றியம்னா ஒளிச்சேர்ச்சி மாற்றியத்தை தரும். இதனுடைய இமேஜ் கண்ணாடி வச்சுன்னா இதனுடைய பிம்பம் எப்படி வருது பாருங்க. Cl Cl En. இது ஒன்று இது ஒரு மாற்றியத்தை குறிக்கும், இது ஒரு மாற்றியத்தை குறிக்கும். இது ஒன்று மேல ஒன்று பொருந்தாங்க. சரியா? இதுதான் எனர்ஷோமேன். இது ஒளியை வலது புறமா திருப்போம். தலைமுனை உற்ற ஒளியை இது தலைமுனை உற்ற ஒளி இடது புறமா திருப்போம். சரியா? இதுதான் எனர்ஷோமேன் கொடுக்கும். இது அணைவு மாற்றியம். நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க. மூணாவது சேர்மம். மூணாவது சேர்மமும் நல்லா இருக்கு. மூணாவது சேர்மம் வச்சுலாமா தெரியும். மூணாவது சேர்மம் PT NH3 4 PT Cl4. இதுவும் அணைவு மாற்றியத்தை தான் கொடுக்கும். இந்த எங்க வந்துடும். சாரி, ஒன் இஸ் பிடி. ஐ திங்க் ஒன்று பிடி கொடுக்கலாம். ஒரு குளோரின் இந்த இங்க வந்துடும். பெலாடியத்தோட இணைஞ்சிடும். அமோனியா பிளாட்டினத்தோட பிணைப்பில் ஈடுபடும். அப்படி மாறிடும். அது அணைவு மாற்றியம். ஓகே. அடுத்தது நல்ல கவனிக்கணும். CO NH3 4 Cl2 NO2. இதுல சிஸ் டிரான்ஸ் மட்டும் தான் இருக்கும். சிஸ் மாற்றியம் இருக்கும், டிரான்ஸ் மாற்றியம் இருக்கும். ஆனா இந்த சிஸ் மாற்றியம் இதுல அதாவது ஒளிச்சேர்ச்சி மாற்றத்தை கொடுக்காது. இதுல இந்த அமைப்புல கொடுக்காது. ஏன்னா நல்லா கவனிக்கணும். புரியுதுல? இது மாதிரி இருந்தால் அது கொடுக்காது. ஏன்னா இது சீர்மை தளம் இருக்கும். சரியா? அப்போ எது மட்டும் தான் கொடுக்கும் நமக்கு? எம். அதாவது சொல்லுங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கண்டிப்போம். அதாவது எம் EN3, அதே போல எம் EN twice Cl twice. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சேர்மங்கள் தான் நமக்கு என்ன பண்ணோம்? ஒளிச்சுழற்சி மாற்றியத்தை கொடுக்கும். இது கொடுக்காது. அணைவிய 4 சிஸ் டிரான்ஸ்மிட் தான் வரும். ஆனால் என்ன பண்ணாரு? சிஸ் மாற்றியத்தில் நமக்கு அது என்ன சொல்ல சீர்மை தளம் இருக்கும். அதனால கொடுக்காது. ஓகே, அவ்வளோதான். ஆன்சர் இது இதான். ஓகே, சரி. இது ரெண்டு என்ன சொன்னேன்? அணைவு மாற்றியத்தை தான் கொடுக்கும். சும்மா ரைட் தெரிஞ்சுங்க. ஓகே, அணைவு மாற்றியம் சொல்லிட்டு அணைவு மாற்றியம்னு சொன்னேன் தெரிஞ்சுங்க. அதாவது ஈனிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு உட்பொருளுக்கிடையே பரிமாற்றம் அடைவதா. அதாவது ஒன்று அல்லது மேற்பட்ட ஈனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு உட்பொருளுக்கிடையே பரிமாற்றம் அடைவதா. இந்த ஈனி இங்க வந்துடும், இந்த ஈனி இங்க போயிடும். அதே மாதிரி இதுல இந்த ஈனி இங்க வந்துடும், இந்த ஈனி இங்க போயிடும். சரியா? இது மட்டும்தான் எலக்ட்ரோட கொடுக்கும். 10வது ஆன்சர் பி. ரைட். நெக்ஸ்ட் காலம் 11. 11 PT NH3 twice Cl. இது உள்ள மாற்றியம் பாருங்க. அணைவு மாற்றியம் கண்டிப்பா இருக்காது. இணைப்பு மாற்றியம் இருக்காது. இணைப்பு மாற்றியம்னா இந்த மாதிரி NO2 SCN தான் இருக்கும். NO2 N மூலமாக பிணைப்பில் ஈடுபடலாம் அல்லது ONO. சரியா? SCN or NCS. இந்த மாதிரி கிடையாது. ஒளிச்சுழற்சி மாற்றியம் இருக்காது. ஒளிச்சுழற்சி மாற்றியம் இருக்காது. ஆக்சுவலாக சிஸ் டிரான்ஸ் இருக்கும். ஆனால் சிஸ் சீர்மை தளமாக இருக்கிறதுனால பாருங்க. PT தெரிஞ்சுக்கணும். அமோனியா சிஸ் மாற்றியம் எழுதுறேன். அமோனியா Cl இது சிஸ் மாற்றியம். இது ஒளிச்சுழற்சி மாற்றத்தை கொடுக்காது. என்சோட கொடுக்காது. ஏன்னா இது சீர்மை தளத்தை பெற்றுள்ளது. சரியா? அப்போ வடிவ மாற்றியம் 4 அது மட்டும் தான் இருக்கும். வடிவ மாற்றியம் தான் சிஸ் மாற்றம், டிரான்ஸ் மாற்றம். அதை மட்டும் தான் கொடுக்கும். இது டிரான்ஸ் மாற்றம் தெரிஞ்சுக்கணும். சிஸ் மாற்றம் டிரான்ஸ்னா PT அமோனியா Cl. இது டிரான்ஸ், இது சிஸ். அப்போ என்ன மாற்றியத்தை கொடுக்குது? அதாவது வடிவ மாற்றியத்தை தான் தரும். ஆப்ஷன் E. நெக்ஸ்ட் 12வது
பண்ணுடா. PT PY NH3 Br Cl என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான வடிவ மாற்றங்கள் எத்தனை வடிவ மாற்றங்கள் கேட்கலாம்? 3 4 0 12 எத்தனை வடிவ மாற்றங்கள் கேட்கலாம்? நல்லா கவனிங்க. இந்த சேர்மம் பெற்றுள்ள வடிவ மாற்றி 3 தான். எவ்வளவு? 3 தான். எப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக இந்த பீரிடின் PY பீரிடின் இந்த PY ஈனியை குறிப்பாக கொண்டால் மற்ற 3 ஈனிகள் இதை மட்டும் ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு மற்ற 3 ஈனிகளை அந்த ஈனிகள் PYயை பொறுத்து அமைவதன் அடிப்படையில் 3 வகையான மாற்றியங்கள் உள்ளன. அதாவது PYயை நம்ம ஃபிக்ஸா வச்சுக்கணும். PYயை குறிப்பாக வைத்துக்கொண்டால் PYயை பொறுத்து பிரிடினை பொறுத்து மற்ற 3 ஈனிகளும் என்ன பண்ணோம்? அதாவது PYயை பொறுத்து மற்ற 3 ஈனிகள் அமைவதன் அடிப்படையில் 3 வகையான நமக்கு என்னது வடிவ மாற்றங்கள் உண்டாகும். இந்த டயக்ராம் மூலம் தெரிஞ்சுக்கணும். PT PY அமோனியா Br Cl இது ஒரு மாற்று. அடுத்து பாருங்க, இந்த PY அப்படியே இருக்கட்டும், இந்த Br இங்க போயிடும். Br அமோனியா Cl இது இரண்டாவது மாற்று. மூணாவது நல்ல கவனிங்க, இந்த Br நல்ல சரியா, Br இங்க வந்து Br Cl மூணாவது மாற்று பாருங்க, PT PY அமோனியா இங்க Br இங்க Cl. ஸோ மொத்தம் வந்து 3 வகையான நமக்கு வடிவ மாற்றிகள் உள்ளது. PYயை பொறுத்து மற்ற 3 ஈனிகளும் அமைவதன் அடிப்படையில் ஆகும். ஓகே, ஆன்சர் வந்து 3 தான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது இதற்கு சொல்லிட்டேன், இந்த கேள்வி ஈஸிதான். பின்வருவனவற்றுள் இணைப்பு மாற்றிகளை குறிப்பிடுவது எது? பாருங்க, ஏதாவது சொல்லி நீங்களே சொல்லுங்க. இப்போ இது ஒரு சேர்மம், இது ஒரு சேர்மம். இது என்ன மாற்றியம் சொன்னேன்? அணைவு மாற்றியம். பாருங்க, இந்த அமோனியா பீட்டிக்கு போயிடுது, குளோரின் சாரி காப்பரை போயிடுது. அணைவு மாற்றியம் என்ன சொன்னேன்? ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு அயனிகளுக்கிடையே பரிமாற்றம் அடையும். சரி, ரெண்டாவது பாருங்க, CO NH3 5 time NO3 SO4, இன்னொன்று CO NH3 5 time ONO. இது ரெண்டுத்துக்குமே மூலக்கூறு வாய்ப்பாடு வேற. இது வேற மூலக்கூறு, இது ஒரு மேல மூலக்கூறு. அப்போ மாற்றமே கிடையாது, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கணும் இல்லையா, மாற்றமே இல்லை. மூணாவது நல்ல கவனிங்க, CO NH3 4 time NCS 2 times Cl, இன்னொன்று CO NH3 4 SCN 2 times Cl. இதுதான் இணைப்பு மாற்று சொன்னல. இதில் பார்த்தீங்கன்னா N மூலமாக பிணைப்பு ஈடுபடுது NCS, இதில் S மூலமாக பிணைப்பு ஈடுபடுது இந்த NCS SCN. இதான் வந்து இணைப்பு மாற்று. அதாவது ஈனிகள் தெரிவிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் பிணைக்கும் தன்மை உடையது. ஒரே ஈனி ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் பிணைக்கும் தன்மை உடையது. அப்ப இதுதான் வந்து இணைப்பு மாற்றியம். ஓகே, சரியா? ஆன்சர் இது இ. 14 கேள்வி பாருங்க. 14 ஈஸி தான். நல்லா இருக்கு. CO NH3 4 time Br2 Cl இதெல்லாம் நடத்தினேன். என் அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான மாற்றியம் சொல்லுங்க. வடிவ மாற்றியம் மற்றும் அயனியாதல் மாற்றியம். வடிவ மாற்றியம் இருக்குல்ல, சிஸ் மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியம் இருக்கும். சிஸ்னா ஒத்த தொகுதி, டிரான்ஸ்னா சாரி ஒத்த தொகுதிகள் பக்கத்தில் இருக்கும். டிரான்ஸ்னா ஒத்த தொகுதி எதிரெதிராக சிஸ் இருக்கும். அதாவது சாரி
வடிவ மாற்றம் இருக்கும். இன்னொன்று அயனியாதல் மாற்றியம் இருக்கும். எப்படின்னா இந்த குளோரின் உள்ள வந்துடலாம், Br வெளியில போயிடும். சரியா? அயனியாதல் மாற்றியம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கோ, அந்த எளிய ஈனி அணைவு கோலத்தில் உள்ள ஈனிகளுடன் பரிமாற்றம் செய்யும். பாருங்க, அதாவது எளிய அயனிகள் அணைவு உட்பொருளில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றம் அடையும். இந்த எளிய ஈனி அணைவு உட்பொருளில் உள்ள அணைவு கோலத்தில் உள்ள ஈனிகளுடன் பரிமாற்றம் அடையும். இந்த சீலிங்க வந்து Br வரும். அப்போ என்ன மாற்றத்தை கொடுக்குது? வடிவ மற்றும் அயனியாதல். கரெக்ட், ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட் நினைக்கிறேன், மற்றெல்லாம் பார்க்கலாம். வடிவம் மற்றும் ஒளிச்சுழற்சி வராது, வடிவம் இருக்கும். இதில் சிஸ் மாற்றியம் ஒளிச்சொற்றும் தன்மை அற்றது. என்ன காரணம் சொன்னேன்? சீமை தளம். சரியா? வராது. மூணாவது பாருங்க, ஒளிச்சுழற்சி மாற்றியம் அயனியாதல் மாற்றம். அயனியாதல் வரும், ஆனால் ஒளிச்சுழற்சி கிடையாது. ஸோ சாத்தியமான மாற்றியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் ஆகும். இதே வடிவ மாற்றியம் அயனியாதல் மாற்றம். 15வது கேள்வி பாருங்க. 15 கொஸ்டின் நல்ல கேள்வி. பின்வரும் அணைவு சேர்மங்களில் மாற்றிய பண்பினை பெற்றிருக்காது எது? நல்ல கேள்வி. இப்போ நல்ல கவனிக்கணும். Ni NH3 4 H2O 2 இது இருக்கும். என்ன மாற்றிய பண்பு இல்லாத கேட்கலாம். இது இருக்கும். என்ன மாற்றியம் இருக்கும்? சிஸ் மாற்றம், டிரான்ஸ் மாற்றம், வடிவியல் மாற்றத்தை பெற்றிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது சேர்மம் பாருங்க, PT NH3 2 times Cl2. இது என்ன இருக்கும்? சிஸ் மாற்றம் இருக்கும், டிரான்ஸ் மாற்றம். மூணாவது பாருங்க, தெரிஞ்சுக்கணும். CO NH3 5 SO4 Cl. இது என்ன மாற்றத்தை பெற்றிருக்கும்? அயனியாதல் மாற்றம். Cl உள்ள வந்துடும், SO வெளியில் போயிடும். சரியா? ஒரே மூலக்கு வாய்ப்பாடு. சரியா? ஆனால் கடைசியில் வெவ்வேறு அயனிகளை கொடுக்கும். இப்போ Cl வந்து உள்ள வரலாம், SO வெளியே போயிடும். நெக்ஸ்ட், அப்போ FeCl சாரி FeCl3 ஐ திங்க் Cl தான் En நினைக்கிறேன், சரியா எழுதல, En நினைக்கிறேன், Cl இல்ல, FeEN3 3+. நாலாவது இதுல தான் மாற்றியமே இருக்காங்க. ஓகே, இந்த அணைவு அயனிகள் தான். சரியா? அப்போ சரியான விடை எது? E. ஓகே, நெக்ஸ்ட் 16வது கேள்வி. 16 காண்க. உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற பூஜ்ஜிய மதிப்பை பெற்றிருக்கும் அணைவு சேர்மம். 4 அணைவு சேர்மம் கொடுத்துருவாங்க. இதுல உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற பூஜ்ஜியம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, K4FeCN6. சொல்லுங்க, K வந்து என்ன மின்சுமை? பொட்டாசியம் பிளஸ். எவ்வளவு பிளஸ் இருக்கு? 4 பிளஸ். அப்ப இது என்னவா இருக்கும்? 4 மைனஸ். அப்ப இதோட மின்சுமை பாருங்க, X வச்சுக்கலாம். Cn க்கு வந்து மைனஸ் மின்சுமை சொன்னா -6, இதோட மைனஸ் X க்கு 2, 0 கிடையாது. B பாருங்க, FeCN3 NH3 3 போடுங்க. X வச்சுக்கலாம். சயனைடு வந்து எதிர் அயனி, 3 மைனஸ். இது நடுநிலை ஈனி, மின்சுமை இல்லை, ஈக்குவல் டு 0, வெளியில 0. இப்போ என்ன வரும்? X ஈக்குவல் டு T3. இதுவும் 0 கிடையாது. இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற 3 தான். மூணாவது பாருங்க, FeCO5. சொல்லுங்க, இதுக்கு என்ன பாருங்க, X வச்சுக்கலாம். இது வந்து கார்பனைல். CO னா கார்பனைல் ஈனி, மின்சுமை 0, நடுநிலை ஈனி. இப்போ X இது 0 ஈக்குவல் டு 0. X என்னது? 0. இதுதான் ஆன்சர். அதாவது உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற பூஜ்ஜியம். அப்ப ஆன்சர் எது? E. 17 நல்லா கவனிங்க. 17 கவனிங்க, முக்கியமான கொஸ்டின் புரியுது. ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன் இரும்பு 2 பாஸ்பேட். இதனுடைய ஃபார்முலா கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க.
இப்போ ட்ரிஸ்னா என்ன சொல்லுங்க? ட்ரிஸ்னா 3 இல்லையா? ட்ரிஸ் 3. ஈத்தேன் டயமீன் என்ன எப்படி நீங்க எழுதிங்க? நல்ல கவனிக்கணும். எழுதி ஷார்ட்டாக புக்கில் கொடுத்துமா சொல்கிறேன். இப்படி கூட எழுதலாம். இஎன் கூட போடலாம், அல்லது NH2 CH2. ஸோ இதை ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. CH2 NH2 3 டைம்ஸ். இது கரெக்டா? ட்ரிஸ்னா 3, ஈத்தேன் டயமீன், இரும்புனா Fe போட்டுருங்க. புரிஞ்சுக்கிட்டா? பாஸ்பேட், பாஸ்பேட் என்ன ஃபார்முலா போடுவீங்க? PO4. நல்ல கவனிக்கணும். கப்பு இன்னும் வேலை எடுத்து கவனிக்கணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்பேட்னா PO4 வெளியில் வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிறிஸ்து ஈத்தேன் 1,2 டயமீன், இரும்பு பாஸ்பேட். புரிஞ்சுக்கணும். இப்போ இரும்பினுடைய மின்சுமை என்னது? +2 கொடுத்துருக்கான். நல்லா கவனிக்கணும். இப்போ இது வந்து நடுநிலை ஈனி இல்லையா? 0 தானே. இப்போ இரும்புக்கு என்ன மின்சுமைன்றாங்க? +2. அப்போ இது 0, இது +2வா? +2 +0 +2. இது +2. புரிஞ்சுதா? இது நடுநிலை ஈனி, இது +2 கொடுத்துருக்காங்க கேள்வியில். இது +2. பாஸ்பேட்டுக்கு வந்து மின்சுமை -3. இது -3 இருக்கு, +2 இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த 3 ஹோல் ரைஸ் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை. இந்த 3 இங்க வந்துடும், இந்த 2 இங்க வந்துடும். அது வெவ்வேறு மின்சுமை இருக்கிறனால தான் இந்த மாதிரி பண்ணும். இதான் ஃபார்முலா. ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டயமீன், இரும்பு 3 பாஸ்பேட். சரியான விடை இ, 4வது ஆப்ஷன். நெக்ஸ்ட் 18 பாருங்க. 18 எது வந்து பேராகாந்த தன்மை உடையது? 4 அணை வாங்கி கொடுக்குது. ஏ பாருங்க, Zn NH3 4 2+. நல்லா புரிஞ்சு என்ன சொல்லியிருக்கேன். இது வந்து X வச்சுங்க, இது 0 +2. அப்போ ஜிங்கு மின்சுமை +2. ஜிங்குக்கு அணு எண் 30. 30 எலக்ட்ரான் அமைப்பு என்ன வரும்? ஆர்கான் 4s2 3d10 18 20 30. 2+னா S இருந்து போயிடும். சரி, இதுல தனித்த எலக்ட்ரான் இருக்கா? எல்லாமே இணையா தான் இருக்கு, 10 எலக்ட்ரான். அப்போ பேராகாந்த தன்மை கிடையாது, இது டயாகாந்த தன்மை. நெக்ஸ்ட் பாருங்க, CO NH3 6 3+. இது சொல்லுங்க. இது மின்சுமை X வச்சுங்க, இது 0 = 3. அப்ப X க்கு என்ன மின்சுமை? கோபால்ட் மின்சுமை 3. சரியா? கோபால்ட் 3+. கோபால்ட் என்ன அணு எண்? 27. இப்போ என்ன அமைப்பு? ஆர்கான் 4s2 3d7. ரைட்டா? கோபால்ட் 3+9 2 போய்டும், இதுல 1 போய்டும், 3d6. சரியா? எக்ஸாக்ட் சொல்லிருக்கேன். இந்த அமோனியா வந்து வலிமையான ஈனி. வலிமையான ஈனினா என்ன வரும்? தாழ் சுழற்சி இல்லையா? கரெக்ட். தாழ் சுழற்சினா இது அணைவின் 6 எப்படி பிரியும்? T2G EG. இந்த 6 எலக்ட்ரான் தாழ் சுழற்சினா கீழே நிரம்பிடும். 3 4 5 6. கரெக்டா? மேலே இருக்காது, மேலே ஃபில்லப் ஆகாது, வலிமையான ஈனி. அப்ப இதுவும் டயாகாந்த தன்மை, காந்த திருப்புத்திறன் 0. நெக்ஸ்ட் கவனிங்க, சி 3வது கவனிங்க, 18 3வது NiH2O 6 2+. என்ன ஒரு பாருங்க, நிக்கல். நிக்கலுக்கு என்ன மின்சுமை? 2+. என்ன ஒரு எலக்ட்ரான் அமைப்பு 28னா ஆர்கான். ஒரே நிமிஷம். அப்போ என்ன பாருங்க, நிக்கல் 2+க்கு ஆர்கான் நல்ல கவனிங்க. என்ன வரும்? 4s2 போடலாமா? 4s2 3d8. நிக்கல் 28க்கு 18 20 28. 2+னா இது போய்டும், S இருந்து போய்டும். சரியா? அப்போ ஆர்கான் 3d8. சரி, இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அணைவியன் 6. சரியா? அணைவியன் 6 T2G EGன்னு உங்களுக்கு பிரியும். 1 2 3 4 5 6 7 8 6. சரியா? 8. அப்ப 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கு. இதுல 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கு. இதுதான் பேராகாந்த தன்மை.
NaH2O6 டைம் 2 plus 1 இது பேரா காந்த தன்மை. நெக்ஸ்ட் E சொல்லுங்க. NiCN4 2 minus. இது வந்து டயாகாந்த தன்மை. இது வந்து கேள்வி 7ல விளக்கியிருக்கோம் பாருங்க. 7வது கேள்வியில சரியா 4வது ஆப்ஷன் 7வது கேள்வியில 4வது ஆப்ஷன் விளக்கியிருக்கோம் சரியா. இது வந்து தலசதுரம் வேற மாதிரி படம் போட்டு சொல்லியிருப்பேன். இந்த டயாகாந்த தன்மை தனித்த எலக்ட்ரான் இருக்காது. அப்போ இதுக்கு எது ஆன்சர்னா பேராகாந்த தன்மை NiH2O6 டைம்ஸ் 2 plus. 19வது கேள்வி பாருங்க. இப்போ 19வது கேள்வி முகப்பு மற்றும் நெடுவரை மாற்றங்களை பெற்றிருப்பது எதுன்னு கேட்கிறார். முகப்பு மற்றும் நெடுவரை மாற்றங்களை பெற்றிருப்பது இந்த சேம் தான். CO NH3 3 times Cl3 மூணாவது ஆப்ஷன் தான் சரியா. சரி முதல்ல தெரிஞ்சுக்கணும் முகப்பு மாற்றம் என்னன்னாக்கா எண்முகியின் ஒரு முக்கோண முகப்பின் 3 முனைகளிலும் ஒத்த ஈனிகள் அமைந்திருக்குமாயின் அதுதான் முகப்பு மாற்றம். நல்ல காணிங்க. இதுதான் எண்முகி இப்ப படம் போடுறேன். சரி இப்போ எண்முகியில இதான் ஒரு முகப்பு. ஒரு முக்கோண முகப்பில் 3 முனைகளிலும் ஒத்த ஈனிகள் அமைந்திருக்கு சரியா. இதுதான் முகப்பு மாற்றம். இங்க என்ன இருக்கும் NH3 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 சரியா. அதே நெடுவரை மாற்றியம்னா தெரிஞ்சுக்கோ ஒரு எண்முகி சேம் டயக்ராம் நல்லா இருக்குங்க. இதே டயக்ராம் தான் புரிஞ்சுக்கோ. ஒரு எண்முகியின் ஒரு உச்சியில் இருந்து நல்லா எண்முகியின் ஒரு உச்சியில் இருந்து மற்றொரு உச்சிக்கு சரியா. ஒரு உச்சியில் இருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் ஒரு அரைவட்ட நெடுவரையில் 3 ஒத்த ஈனிகள் அமைந்திருந்தால் அதாவது உதாரணத்துக்கு Cl 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 அதாவது ஒரு எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் ஒரு அரைவட்ட நெடுவரையில் இது 3 ஒத்த ஈனிகள் அமைந்திருந்தால் இது நெடுவரை மாற்றம். இங்க என்ன இருக்கும் இங்க அமோனியாவா இங்க அமோனியம் இல்ல NH3 NH3 வேற இருக்கும் இங்க வேற இருக்கு இங்க. இதுதான் நெடுவரை மாற்றம். புரியுதா? தெரிஞ்சுக்கணும் டெஃபினிஷன் கூட. முகப்பு மாற்றம்னா ஒரு எண்முகியின் ஒரு முக்கோண முகப்புல 3 ஒத்த ஈனிகள் இருக்கும். நெடுவரைனா ஒரு எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்ற உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் அரைவட்ட நெடுவரையில் 3 ஈனிகள் காணப்படும். அவ்வளவுதான். லாஸ்ட் 20வது கேள்வி. நல்ல கவனம். 20வது கேள்வி. இதுல எது சரியான கூற்றுன்னு கேட்கிறாங்க. எண்முகி அணைவுகளை விட தலசதுர அணைவுகள் அதிக நிலைப்பு தன்மையுடையது. கரெக்ட் தான். ஏன்னா எண்முகி புலத்தின் படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் அதிகம். எண்முகி தளத்துல எண்முகி புலத்துல படிக புல பிளப்பு ஆற்றல் எண்முகி புலத்தின் படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் அதிகம். எதை விட? தலசதுர அணைவை விட. சரி, இது வந்து சரியான கூட்டு. ஏ அதான் சரியான கூட்டு. அடுத்து பாருங்க Cu Cl4 2 minus இதனுடைய காந்த திருப்புத்திறன் 1.732 கொடுத்துருக்காங்க. சரியானு பார்க்கலாமா? இதுல நல்ல கணினம் தாம்பிரம் x வச்சுக்கலாம். இது -4 இல்லையா ஈக்குவல் டு -12 x என்ன மின்சுமை 2 தாமிரத்துக்கு மின்சுமை 2. அப்ப என்ன எப்படி இருக்கும்? அணியின் 29 தானே. அப்ப எப்படி இருக்கும்? ஆர்கான் எலக்ட்ரானிக் ஆர்கான் 4s1 3d10 3d10 2 plus இது s1 போயிடும், இங்க 1 போயிடும், 3d9. சரியா? இது வந்து 4 ஈனி இருக்கு. எப்படி பிரியும்? நான்முகி அமைப்பு. சரியா? நான்முகி புலம். நான்முகி புலத்துல Eg ஆற்றல் குறைவு, T2G அதிகம். இந்த 9 இடத்துல நம்ம ஃபில் பண்ணோம். 1 2 3 4
அப்புறம் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் வந்து சாரி சிஎல் வந்து வலிமை குறைந்த ஈனி. சரியா? அப்போ இப்படி அதனால என்ன ஆகும்னா 1 2 3 4 மேலே போயிடும். சரியா? 5 அப்புறம் 6 7 8 9. சப்போஸ் ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கு. புரிஞ்சுதா? காந்த திருப்புத்திறன் என்ன? √n × n + 2 போட்டினா 1 × 1 + 2 கரெக்டா? போட்டினா √3 1.732 சரி. சரியா? மூணாவது E பாருங்க. E Fe F6 4- இதனுடைய படிக புல பிறப்பு ஆற்றல் மதிப்பு Fe Cn 6 ஐ விட அதிகம்னு கொடுத்திருக்காங்க. தப்பு. ஏன்? F வந்து வலிமை குறைந்த ஈனி. சரியா? இது வந்து வலிமை மிக்க ஈனி. அப்போ இதனுடைய படிக புல பிளப்பு ஆற்றல் தான் அதிகமாகும். அப்போ இந்த கூற்று தவறான கூற்று. லாஸ்ட் ஒன் நாளைக்கு இப்போ V H2O 6 2+ இதுல படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் T8 H2O 6 டைம் 2+ ஐ விட அதிகம் சொல்றோம். நிலைப்படுத்தும் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளடிக்கு என்ன மின்சுமை 2+ வரும். மின்சுமை 0 இல்லையா? 2+ அணியன் 23. அப்போ என்ன வரும்? ஆர்கான் வெள்ளடிக்கு பார்த்தீங்கன்னா 4s2 3d3 வரும். 2+ தான் இது போயிடும். இந்த 3 எலக்ட்ரான் எப்படி ஃபில்அப் ஆகும்? எண்முகினா தெரிஞ்சுக்கோ. T2G முதல் ஃபில்அப் ஆகும். T2G EG காலியாக இருக்கும். இப்போ 3னா நல்ல கவனிக்கும். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி என்ன ஃபார்முலா சொன்னேன் தெரியுமா? 3 அதாவது T2G எலக்ட்ரான் 3 × -0.4 EG எலக்ட்ரான் கிடையாது × 0.6 டெல்டா நாட் பிளஸ் ஈனி புலத்தில் உள்ள எலக்ட்ரான் இரட்டை எண்ணிக்கை 0 × P. அதே மாதிரி சமச்சீர் புலத்திலும் இருக்காது. 3 எலக்ட்ரான் தனித்தனியாக தான் இருக்கும். D இல்லை D3 தான் 1 தான் இருக்கும். ஓகே? அப்போ அதுவும் 0. அப்போ ஆன்சர் என்ன பாருங்க? -1.2 டெல்டா நாட். சரி, நிலைப்படுத்தும் ஆற்றல் மைனஸ் வந்து அதிகம். நாம் அடுத்தது T பார்த்தீங்கன்னா டைட்டானியத்துக்கு தெரிஞ்சுக்கும் 22 அணியன். அப்போ இதுவும் 2+ ஆர்கான் 4s வராது. 3d2 வரும். தெரிஞ்சுக்கும் 3d2 தான் இருக்கும். இங்க மட்டும் தான் 2 எலக்ட்ரான். அப்போ இது மட்டும் தான் 2 வருமா? இதெல்லாம் அதே தான். அப்போ -0.8 அதை விட அதுக்கு தான் நிலைப்படுத்தும் ஆற்றல் அதிகம். ஓகே? மைனஸ் அதிகமாக இருந்தால் நிலைப்படுத்தும் ஆற்றல் அதிகம். ஓகே சரியா? ஆப்ஷன் வந்து சரியான விடை. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை E தான். என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.732 ஒரு நிமிஷம். இந்த ரெண்டாவது பார்த்தீங்களா? ரெண்டாவது கேள்வி கவனிக்கணும். தப்பா சொல்லிட்டேன். இதுதான் சரியான விடை. புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் 1.732 CuCl4 2- காந்த திருப்புத்திறன் 1.732 அது கரெக்டு. ஆனால் வடிவம் என்ன சொல்கிறோம்னா தல சதுர வடிவம் அப்படின்னு கொடுத்துருது. அது தவறு. அப்போ என்ன வடிவம்னா அது வந்து 4 தான். அப்போ சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, தேங்க்யூ.